ஸோ ஹாய் மக்களே. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேதிக் மேக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? செகண்ட் பார்ட். பார்ட் ஒன்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகேவா? ஒரு நார்மலா இப்போ ஒரு 27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா ஷார்ட்கட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்போம். அப்புறமா 50க்கு நியரஸ்டா வரக்கூடிய வேல்யூஸோட ஸ்கொயர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்திருப்போம். ஸோ பேஸ் வேல்யூ 25 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ 50யோட அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் என்ன வேல்யூ வந்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறது பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்ததா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூஸோட ஸ்கொயர்ஸ் வந்து எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அப்புறமா இன்னும் ஒரே ஒரு மெத்தட் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வேல்யூ வந்து 5ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அதோட ஸ்கொயர் வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ பார்ட் 2ல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் வேல்யூஸ் வந்து ஒரு வேல்யூவோட கியூப் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவாப்பா? இன்னும் ஒரு பார்ட் அல்லது 2 பார்ட் வந்து நான் வந்து வீடியோ போடுவேன். அதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்ல வந்து நிறைய ட்ரிக் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல வந்து அந்த ரூட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்றது, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ நிறைய பிரைம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிரைம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் நிறைய நம்பரை மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா மேக்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன் டாபிக்ல வந்து நம்ம வந்து நிறைய என்ன பண்ணலாம், ஸ்பீடா சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு சில வேல்யூஸ்ல நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கலரை மட்டும் மாத்திக்கிறேன். ஒரே நிமிஷம். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பர் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது எதுலப்பா முடியும்? 1 தானே முடியும். கரெக்டா? இப்போ 11 ஸ்கொயர் அதோட வேல்யூ என்னப்பா? 121. என்னப்பா முடியுது? 1 தான் முடியுது. அதாவது இங்க வந்து 1 அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ எதுலப்பா முடியும்? 1ல முடியும். சரி, அடுத்த நம்பர் பார்ப்போமா? 21 ஸ்கொயர் எதுலப்பா முடியும்? 441. 1ல முடியுதா? 31 ஸ்கொயர் எதுலப்பா முடியும்? 961. 1ல முடியுமா? 41 ஸ்கொயர் 41 ஸ்கொயர் என்னப்பா? 1681. 1681. 1ல முடியும். 51 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 1ல தான் முடியும். ஓகேவா? இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ எதுலப்பா முடியும்? 1ல முடியும். ஓகேவாப்பா? இது இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சா மட்டும்தான் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி பாருங்க, 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ எதுல முடியும்? 4ல முடியும். 3யோட ஸ்கொயர் வேல்யூ எதுல முடியும்? 9ல முடியும். 4க்கு வந்து 6ல முடியும். 5க்கு 5ல முடியும். 6க்கு 6ல முடியும். 7க்கு 9ல முடியும். 8க்கு வந்து 4ல முடியும். 9க்கு 1ல முடியும். 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து டபுள் 0ல முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 ஸ்கொயர் என்ன வரும்? டபுள் 0 வருமா? 100ன்னு வரும். 100 ஸ்கொயர். ஸோ இந்த 0க்கு வந்து ஒரு 2 0 வரும். இந்த 0க்கு 2 0 வரும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவாப்பா? ஸோ இதுவரை யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கவே கூடாது. ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுல ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நான் சொல்றேன். அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா. என்னன்னா, இப்போ ஒரு 2 நம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே கலர்ல வந்து நான் வந்து அந்த ஷேட் பண்ணி வச்சிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 1ஓட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1ல முடியுது. 1ஓட ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1ல முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஓட ஸ்கொயரும் 1ல தான் முடியும். ஏன்னா 9 ஸ்கொயர் வந்து 81 1ல முடியுது. ஸோ அப்போ வந்து 1 1ம் 9ம் ஒரு பேர்.
ஸோ அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2ஓட ஸ்கொயர் வந்து 4ல முடியும். 8ஓட ஸ்கொயரும் 4ல தான் முடியும். 2 ஸ்கொயர் வந்து 4, 8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ இந்த ரெண்டும் ஒரு பேர். ஓகேவா? 2, 8 வந்து ஒரு பேர். ஸோ 3யும் 7ம் ஒரு பேர். ஓகேவாப்பா? 3யும் 7ம் ஒரு பேர். 4ம் 6ம் ஒரு பேர். பாருங்க, 4ம் 6ம் ஒரு பேர். 5 வந்து தனியா வரும், 0வும் தனியா தான் வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்றேன். 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்? 10 வரும். 2ஐயும் 8 ஆட் பண்ணா 10 வரும். 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா 10 வரும். 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 10 வரும். ஸோ இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 1ஓட பேர் என்ன அப்படிங்கிறது ஒரு ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னா இப்படி கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் அதோட பேர் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகும். ஃபர்ஸ்ட் நம்பர் 4096. ஸோ வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரெண்டு டிஜிட்டா இதை வந்து பிரிச்சிடணும். சப்போஸ் ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னப்பா பண்ணுவீங்க? 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே லாஸ்ட்ல இருந்து ரெண்டா பிரிச்சுட்டோங்க. ஓகேவா? அப்போ முன்னாடி வந்து இதுல ஒரு 0 இருக்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ இதுவும் உங்களுக்கு வந்து 2 டிஜிட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் வந்து எதுலப்பா முடியுது? 6ல முடியுதா? 6ல முடிஞ்சதுன்னா எதோட ஸ்கொயர் வந்து 6ல முடியும் அப்படிங்கறத இங்க பார்க்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, எதோட ஸ்கொயர்லாம் உங்களுக்கு 6ல முடியும்? 4ஓட ஸ்கொயர் வேல்யூ எதுல முடியுது? 6ல முடியுது. 6ஓட ஸ்கொயரும் அப்ப எதுல முடியுது? 6ல முடியுது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 4ல முடியலாம் அல்லது 6ல முடியலாம். கரெக்டாப்பா? ஏன்னா 4 ஸ்கொயரும் உங்களுக்கு 6ல தான் முடியும். 6 ஸ்கொயரும் உங்களுக்கு 6ல தான் முடியும். சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்ல உள்ள 2 டிஜிட்ல உள்ளதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள 2 டிஜிட் எடுங்க. அது என்னப்பா இருக்கு? உங்களுக்கு வந்து 40 இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 40க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவாப்பா? ஸோ நான் இங்க ஒரு ஓரமா எழுதிக்கிறேன். 1 ஸ்கொயர் வந்து என்னப்பா? 1. 2 ஸ்கொயர் வந்து என்னப்பா? 4. 3 ஸ்கொயர் வந்து 9. 4 ஸ்கொயர் வந்து 16. 5 ஸ்கொயர் வந்து 25. 6 ஸ்கொயர் வந்து 36. 7 ஸ்கொயர் வந்து 49. 8 ஸ்கொயர் வந்து 64. 9 ஸ்கொயர் வந்து 81. ஓகேவா? 10 ஸ்கொயர் வந்து 100. ஓகே, சரி, ஓகேப்பா. 40க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. 36 இருக்கு, 49 இருக்கு. இப்போ நம்ம எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதோட சின்ன வேல்யூ எதுல வருதோ அதை தான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகே. இதுல சின்ன வேல்யூ எதுல வருது? நமக்கு வந்து 6ல வருதா? ஓகேவா? 6ல தான் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி 6ஓட ஸ்கொயர் தான் 36. 7 ஸ்கொயர்னு போனீங்க அப்படின்னு சொன்னா 40யே தாண்டி போயிடும். நமக்கு தேவையானதே 4096ஓட ஸ்கொயர் ரூட் தான். நமக்கு இந்த நம்பர் வந்து 49 அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ 4996 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் இப்ப 7ன்னு போட்டேன் அப்படின்னா அது வந்து 49க்கு வந்து போயிடும். இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 70 ஸ்கொயர் உங்களுக்கு வந்து 4900 வந்துடும். ஓகேவா? நமக்கு இங்க இருக்கிற நம்பரே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4096 தான். கண்டிப்பா இப்ப 70 ஸ்கொயர் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 7 வரவே வராது. சோ அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சின்ன வேல்யூ என்னவோ அதை தான் எடுக்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சின்ன வேல்யூ என்னவோ அதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ நம்ம வந்து சின்ன வேல்யூ எதுல பாருங்க? 6 ஸ்கொயர் தான் 36. கரெக்டா? அப்போ வந்து 6 வந்து முன்னாடி போட்டுருங்க. அப்போ ஒன்னு 64 இருக்கும் அல்லது 66 இருக்கும். இப்போ இதுல எது ஆன்சர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன இது இருக்குப்பா. 65 ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்பீடா கண்டுபிடிச்சிடலாமா? ட்ரிக் என்னப்பா? இந்த 5 மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. 25 வருமா? அப்புறம் என்ன பண்ணும்? 6. 6க்கு அடுத்த நம்பர் 7. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? சோ என்ன வரும்? 4225 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, 65 ஸ்கொயர் வந்து 4225. நமக்கு தேவையானது சின்ன நம்பர் தான். 4096 அப்படிங்கிறது சின்ன நம்பர் தான். அப்போ 64 ஸ்கொயர் வருமா? 66 ஸ்கொயர் வருமா? 64 ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு 65 ஸ்கொயரே 4225 இருக்கு. சோ அப்போ 66 ஸ்கொயர் வந்து இதை விடையும் பெரிய வேல்யூவா தான் இருக்கும். கரெக்டா? சோ அப்ப நமக்கு கேட்ட அந்த 4096ஓட ரூட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 64 தான். இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல வரும். ஓகேவா? 4ஓட பவர்ல வரும். அதுக்கப்புறம் வந்து 16ஓட கியூப், அது மாதிரி நிறைய இடத்துல வந்து இது வந்து வரும். ஓகேங்களா? சோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்பரை. ஓகே,
இப்ப உங்களுக்கு பார்க்கறதுக்கு நம்ம ஏதோ ரொம்ப நெறைய செஞ்ச மாரி இருக்கும். பெரிய ப்ரொசீஜர் மாரி தெரியும். அடுத்த நம்பர் பார்க்கறப்ப நம்ம டக்கு டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க. புரிஞ்சவங்க அடுத்தது நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஸோ புரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். ஓகே. சரிப்பா. இப்போ வந்து அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா, 8281 ஓகேவாப்பா? 8281 இப்ப என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டா பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து 1ல முடியுது. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். 1ல முடிஞ்சதுன்னா அதோட பேர் வந்து 1 1ஆ இருக்கலாம் அல்லது வந்து 9ஆ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னோட ஆன்சர் வந்து 1ல முடியும் அல்லது 9ல முடியும். இப்போ 82க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. ஸோ வந்து 81 ஓகேவா? 82 இது சின்னதா தானே இருக்கு. அப்போ 9 ஸ்கொயர் தான் 81. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 9 தான் வரும். ஸோ 91 வரலாம் அல்லது 99 வரலாம். இது எப்படிப்பா வந்து எது எக்ஸாக்ட் ஆன்சர்ங்கிறது எப்படிப்பா கன்ஃபார்ம் பண்றது? 95 ஸ்கொயர் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணுங்க 25. இதுக்கு அடுத்த நம்பர் வந்து இதுக்கு அடுத்த நம்பர் என்னப்பா 10. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 90 வருமா? ஸோ 95 ஸ்கொயர் வந்து 9025. அப்போ 99 வந்து 99ஓட ஸ்கொயர் வந்து 9025ஓட கண்டிப்பா ஒரு பெரிய வேல்யூவா தான் வரும். ஸோ அப்போ இது கிடையாது. 91 தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு ஏதோ பெருசா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டக்குன்னு போடலாம். சரிப்பா. 1764 2 டிஜிட்டா பிரிங்க. 4ல முடிஞ்சுச்சு அப்படின்னா என்ன பேருப்பா? ஸோ எதெல்லாம் 4ல முடியுதுன்னு பாருங்க. 2வும் முடியுது 8ம் முடியுதா? அப்போ உங்க ஆன்சர் வந்து ஒன்னு 2ல முடியலாம் அல்லது 8ல முடியலாம். 17க்கு நியரஸ்டா இருக்கக்கூடியது என்னப்பா? 16. ஸோ 16 என்ன போடணும்? 4 போட்டுக்கணும். ஸோ அப்போ 42ஆ இருக்கலாம் அல்லது 48ஆ இருக்கலாம். 45 ஸ்கொயர் என்னப்பா? இது வந்து ஒரு 25. 4 இன்ட்டு 5 வந்து ஒரு 20. ஸோ 2025ஆ? ஸோ 45 ஸ்கொயர் வந்து 2025 அப்படின்னா இது வந்து 42 தான் ஆன்சர் வருமா? அப்ப இதோட ஆன்சர் வந்து 42. ஓகேவா? சரி 1369 பாருங்க. ஸோ 9ல முடியுது. அப்போ ஆன்சர் வந்து 3ல முடியலாம் அல்லது 7ல முடியலாம். ஸோ 13க்கு நியரஸ்டா இருக்கக்கூடியது பாருங்க. ஸோ இந்த 13க்கு நியரஸ்டா இருக்கக்கூடியது வந்து 3 ஸ்கொயர் வந்து 9. 4 ஸ்கொயர் படிங்கன்னா 13 தாண்டி போயிருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு 3 தான் எடுத்துக்கணும். 33ஆ இருக்கலாம் அல்லது 37ஆ இருக்கலாம். 35 ஸ்கொயர் என்ன வரும்? 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 3 இன்ட்டு 4 வந்து ஒரு 12. 1225. ஸோ 35 ஸ்கொயர் வந்து 1225. நமக்கு வந்து வேல்யூ வந்து அதோட பெரிய வேல்யூவா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 37. ஸோ 37 ஸ்கொயர் தான் என்னது? 37 ஸ்கொயர் தான் 1369 அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 அப்படிங்கிறது வந்து 37. அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சாப்பா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? இன்னும் நெறைய எக்ஸாம்பிள் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன ரிவிஷன் மாரி நான் வந்து குடுக்குறேன். ஓகேவாப்பா? ஸோ நம்ம ஸ்கொயர் பார்த்திருக்கிறோம், ஸ்கொயர் ரூட் பார்த்திருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் மாரி குடுக்குறேன். ஓகே. 5329. ஸோ 9ல முடியுது. அப்ப என்னோட ஆன்சர் 3ல முடியும் அல்லது 7ல முடியும். 53 வருதுப்பா. 7 ஸ்கொயர் வந்து 49. ஆனா 8 ஸ்கொயர்ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 64 போயிடும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து 7 ஸ்கொயர் 49ங்கிறதுனால ஒண்ணு 73ஆ இருக்கும் அல்லது 77ஆ இருக்கும். எப்படிப்பா இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? 75 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஸோ 5 ஸ்கொயர் 25. ஸோ 7 இன்ட்டு 8 வந்து வரும். 56 வந்து வரும். ஸோ 75 ஸ்கொயர் வந்து 5625. அப்போ இது வந்து எனக்கு 73 ஸ்கொயரா இருக்குமா? 77 ஸ்கொயரா இருக்கும். 77 ஸ்கொயர் இதோட பெரிய வேல்யூ வரும். அப்போ 73 ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட்ன்னு கேட்டதுனால 73 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த வேல்யூ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. 33 ஸ்கொயர். ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. 33 ஸ்கொயர். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. 09 எழுதணும். 2 டிஜிட்டா எழுதணும். ஓகேவா? இந்த 3 ஸ்கொயர் பண்ணுங்க. 09 எழுதணும். அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 என்ன வரும்? 9 வரும். 9 இன்ட்டு 2 வந்து 18 வருமா? ஸோ என்ன பண்ணணும்? இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட் விட்டுருங்க. சென்டர்ல எழுதணும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்க. 9 8 1089. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? 1089. 46 ஸ்கொயர் வந்து இதே மெத்தட்ல நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியா இன்னொரு மெத்தட் இருக்கிறதுனால நம்ம அதுல போவோம். ஓகேவா? ஸோ 46 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து 50 ஸ்கொயர் தெரியுமா?
50 ஸ்கொயர் வந்து 2500 தெரியுமா? ஸோ 50க்கு நியரஸ்டா வரக்கூடிய வேல்யூலாம் நான் என்னப்பா சொல்லியிருக்கேன்? அதை ஒரு பேஸ் வேல்யூவா வச்சுக்கோங்க. 25 பேஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ 25 பேஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு இப்போ 46 வந்து 50யோட 4 கம்மியா, ஸோ அந்த 4 வந்து இதுல லெஸ் பண்ணிக்கோங்க. 21 இப்போ இந்த 4 ஸ்கொயர் பண்ணுங்க 2116. அவ்வளவுதான். 2116. இதுல உங்களுக்கு ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். பார்ட் 1 வீடியோ பாருங்க. அதுல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே. 107 ஸ்கொயர். ஸோ இதுக்கு என்ன சொன்னேன்? அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. 100 விட எவ்வளவு பெருசு? 7 பெருசு. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 114. இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 49. அவ்வளவுதான். 114, 49. ஸோ நெக்ஸ்ட் 94. 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 6 கம்மியா இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 88 வரும். 6 ஸ்கொயர் பண்ணுங்க. 36. அவ்வளவுதான். 88, 36. 65 ஸ்கொயர் என்ன வரும்? 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 6 into 7 வந்து 42. அவ்வளவுதான். ஸோ கடைசி உள்ளது வந்து ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே. ஸோ பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கியூப் வந்து ஒரு வேல்யூவோட கியூப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. சரி, இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. a plus b the whole cube. ஓகேவா? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த ஃபார்முலா தெரியலன்னா கவலையே படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் கியூபா? இப்ப பாருங்க, இதே தான் அப்ளை பண்ண போறேன். ஏ பிளஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி என்ன வரும்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வரும். கரெக்டா? எப்படி? இங்கேயும் பவர் 1 இருக்கு, இங்கேயும் பவர் 1 இருக்கு. ஸோ அந்த பவர் வந்து என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க? இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் இது என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டே மல்டிப்ளை, இந்த ஏ வச்சு இந்த பியை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏபி. ஸோ இப்போ இந்த பியை வச்சு இந்த ஏ மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டாப்பா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி தான் இந்த வேல்யூ. 2 டைம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இதோட மல்டிப்ளிகேஷனை மறுபடியும் ஏ பிளஸ் பி ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி பவர் 3 கிடைக்குமா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. 3 டைம் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் கிடைக்கும். ஆல்ரெடி 2 டைம் மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து என்கிட்ட அந்த மேல இருக்கு. கரெக்டா? ஸோ இதையும் ஏ பிளஸ் பியும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபார்முலா வந்து எனக்கு கிடைச்சிடும். சரியா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஒரு ரிசல்ட் தான் எது? டாப்ல எழுதி இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா தெரிஞ்சுன்னா விட்டுக்கோங்க. தெரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டெரிவேஷன் நான் சொன்னேன். ஓகேவா? ஓகே. நமக்கு தேவையானது இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எடுத்துக்காதீங்க. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும். ஃபார்முலா தெரியவே இல்லைனாலும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்ற மாதிரி. எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே. ஓகேப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ 12 அப்படின்னு இருக்கா? 12 கியூப் வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த 12ல 1 வந்து நான் ஏன்னு வச்சுக்க போறேன். 2 வந்து நான் பின்னு வச்சுக்க போறேன். ஓகேவா? இப்போ நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏ கியூப் ஃபர்ஸ்ட் எழுதிடணும், ஏ ஸ்கொயர் பி எழுதிடணும், ஏபி ஸ்கொயர் எழுதிடணும், பி கியூப் எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதை டபுள் பண்ணி கீழே எழுதணும். அதாவது 2a ஸ்கொயர் பி. இதை டபுள் பண்ணி கீழே எழுதணும். 2ab ஸ்கொயர். கடைசி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். சால்வ் பண்றப்ப பாருங்க ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஸோ இந்த 1 மட்டும் கியூப் பண்ணுங்கப்பா. 1ஓட கியூப் வேல்யூ என்னப்பா? 1 அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்க? இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1 into 1 1 தான். அந்த ஸ்கொயர் வேல்யூவால 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? அப்போ 2 கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறோம்? 1 மட்டும் கியூப் பண்ணி இதுல எழுதியிருக்கோம். அப்புறம் இந்த 1 ஸ்கொயர் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து 2 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஸ்கொயர் பண்ணிட்டு 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர் என்னப்பா? 4. 4 into 1 4.
கடைசியா இங்க என்ன எழுதணும்? v கியூப் எழுதணும். அதாவது இந்த 2 கியூப் வேல்யூ வந்து எழுதணும். இங்க எழுதியாச்சா? சரி. இப்போ இதை டபுள் பண்ணுங்க 4. இதை டபுள் பண்ணுங்க 4 டபுள் பண்ணா 8 வருமா? இப்போ அப்படியே என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 பிளஸ் 4 என்ன வரும்? 12. ஸோ 1 இங்க வந்துடும். 7 1 1728 தான் இதோட ஆன்சர். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கியூப் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 1 வந்து கியூப் பண்ணியிருக்கோம். இந்த 1 கியூப், கடைசி வந்து அந்த 2 கியூப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு ரெண்டாவது வேல்யூவை மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த 2. அப்புறம் செகண்ட் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிருப்போம். அதுதான் இந்த 4. ஸோ அப்புறம் ரெண்டையுமே என்ன பண்ணிருப்போம்? டபுள் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த 12 கியூப் வந்து கிடைச்சிடும். அதாவது இப்ப பாருங்களேன், இந்த இடத்தையே பாருங்களேன், ஏ கியூப், அப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3a² b பிளஸ் 3ab² பிளஸ் b கியூப். அதாவது இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வந்து மேக்சிமம் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, 1 கியூப்ல இருந்து 20 கியூப் வரை எல்லாத்தையுமே மக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல மேக்சிமம் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. 25 கியூப் நிறைய இடத்துல வரும். 21 கியூப் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது அதிகமா யூஸ் ஆகுற இடம் வந்து பவர் 3, பவர் 4லாம் அதிகமா யூஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய யூஸ் ஆகும். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ல பொறுத்த மட்டும் மேக்சிமம் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ற வேல்யூவா கொடுப்பான். ஸோ மேக்சிமம் கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கோப்பே அந்த இடத்துல இருக்காது. ஸோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்சிமம் எக்ஸாம்ல வந்து யூஸ் ஆகாதுப்பா. நானும் நிறைய எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன். அந்த 1 to 20 படிச்சுட்டு அப்புறம் வந்து 21, 25 இந்த மாதிரி ஒரு சில செலக்டடா ஒரு சில கியூப் வேல்யூ படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ல மேக்சிமம் யூஸ் ஆகாது. ஓகேவா? இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஓகேப்பா. அப்ப அடுத்த நம்பர் பார்க்கலாமா? ஓகேப்பா. ஸோ அடுத்த நம்பர் என்னப்பா? 15 கியூபா? 15 கியூப் எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 வந்து கியூப் பண்ணணுமா? ஸோ 1 வரும். அப்புறம் வந்து 1 ஸ்கொயர் பண்ணிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். 1 ஸ்கொயர் 1 தான். 1 இன்டூ 5 வந்து 5. அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் 25. 25 இன்டூ 1 25 தான். கடைசியா என்ன பண்ணணும்? 5 கியூப் பண்ணுமா? 125. அப்புறமா என்னப்பா சொன்னேன்? இதை டபுள் பண்ணணும். டபுள் பண்ணணும்னு சொன்னா 5 டபுள் பண்ணுங்க என்ன வரும்? 10 வரும். 25 டபுள் பண்ணுங்க 15 வருமா? இப்ப அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா நிறைய டிஜிட்ஸ் வந்துருமா? சோ நம்ம வந்து ஆட் பண்றப்ப ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிஜிட் தான் எழுதணும். கடைசி இந்த இடத்துக்கு வர்றப்பதான் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதணும். மத்தபடி டாப்ல இருந்து நான் கீழே இறங்குறப்போ 125 எழுதக்கூடாது. கடைசி டிஜிட்டை மட்டும்தான் எழுதணும். ஸோ கடைசி டிஜிட் என்னப்பா? 5. ரிமைனிங் உள்ள 12 என்ன பண்ணிடணும்? நான் இங்க எடுத்துட்டு வந்துடணும். இதோட ஆட் பண்ணணும். ஸோ 25 15 ஆட் பண்ண என்ன போதும்? 75. 75 12 ஆட் பண்ண என்ன போதும்? 87. ஸோ 87 அப்படியே போடக்கூடாது. லாஸ்ட் நம்பர் 7. அந்த 7 மட்டும் தான் இங்க போடணும். 8 இங்க எடுத்துட்டு வந்துடணும். 10 8 ஆட் பண்ணுங்க 18. 18 5 ஆட் பண்ணுங்க 23. 3 மட்டும் தான் இங்க போடணும். 2 இங்க கொண்டு வந்துடணும். ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணுங்க 3. 3375 தான் இதோட ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ மேக்சிமம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே. ஸோ வந்து நீங்க ஒரே ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே கூட சால்வ் பண்ணுங்க. மேக்சிமம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து 18 கியூப். ஸோ 18 கியூப் பாத்தீங்க அப்படின்னா 18 கியூப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 1 கியூப் பண்ணுங்க. அப்புறமா இதை என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் பண்ணிட்டு இதால மல்டிப்ளை பண்ணுங்க. 8 தான் வரும். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுங்க 64. 64 இன்டூ 1 64 இன்டூ 1 64. அப்புறம் 8 கியூப் என்னப்பா? 512. இப்போ இதை என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும். 16. இதை டபுள் பண்ணுங்க 128. அதே மாதிரி ஆட் பண்ணுங்க. 2 இங்க போட்டுக்கோங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து 2 மட்டும் தான் போடணும். 51 இங்க போட்டுருங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8. அப்படியே ஆட் பண்ண முடிஞ்சனாலும் ஆட் பண்ணுங்க. ஸோ நான் அப்படியே ஆட் பண்ற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். இதுல வந்து 120 இருக்கு. இதுல ஒரு 60 இருக்கு. ஸோ 180. இதுல ஒரு 50 இருக்கு. 230. அதுக்கப்புறமா இந்த ஒரு 8 ஆட் பண்ணிப்பேன். 238, 239. அப்புறமா என்ன இருக்கு? ஒரு 4 இருக்கு. 243. கரெக்டா? ஸோ 3 மட்டும் இதுல போடுவேன். 24 இங்க கொண்டு வந்துருவேன்.
ஸோ இப்போ இது வந்து 40, 48. 8 மட்டும் போடுவேன். 4 இங்க கொண்டு வந்துருவேன். 5. ஸோ இதோட ஆன்சர் வந்து 5832. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்துருக்கோம். கியூப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கியூப் ரூட், அதாவது வீடியோ கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி தான் இருக்கும். கியூப் ரூட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவாப்பா? கியூப் ரூட் வந்து நீங்க ரொம்ப என்ன ஒரு 5 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிடலாம், ஒரு வேல்யூவும் கியூப் ரூட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி. இதுல நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு பார்த்தோம்னா அதே தான். இப்போ ஒரு நம்பர் வந்து 1ல முடியுதுன்னா அதோட கியூப் வேல்யூ எதுலப்பா முடியும்? 1ல தான் முடியும். ஓகேவா? 11 கியூப் என்னப்பா? 1331. 21 கியூப் 9261. ஸோ 1ல தான் முடியும். 2 கியூப் 8ல முடியும். ஓகேவா? 3 கியூப் 7ல முடியும். 4 கியூப் பண்ணா அதோட வேல்யூ 4ல முடியும். 5 வந்து 5ல முடியும். 6 வந்து 6ல முடியும். 7 3ல முடியும். 8 2ல முடியும். 9 9ல முடியும். ஸோ அங்க நம்ம ஒரு பேர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுல வந்து ஒரு 3 பேர் இருக்குப்பா. என்னன்னா 1 வந்து 1ல முடியும். 4 4ல முடியும். 5 5ல முடியும். 6 9 இது எல்லாமே அந்தந்த நம்பர்லயே முடியும். ரொம்ப ஈஸி. 1 4 5 6 9 இந்த நம்பர் எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு அதோட ரூட் வேல்யூமே அதோட கியூப் ரூட் வேல்யூமே அந்த நம்பர்லயே முடியும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்க, 2 வந்து 8ல முடியும். 8 வந்து 2ல முடியும். அதே மாதிரி 3 வந்து 7ல முடியும். 7 வந்து 3ல முடியும். ஓகேவாப்பா? இவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அதோட கியூப் வேல்யூல என்ன இருக்கும்? 3 0 இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கியூப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி 1 கியூபோட வேல்யூ என்னப்பா? 1. 2 கியூப் வந்து 8. 3 கியூப் வந்து 27. 4 கியூப் வந்து 64. 5 கியூப் வந்து 125. 6 கியூப் என்ன வரும்? 216. 7 கியூப் என்ன வரும்? 343. 8 கியூப் 512. 9 கியூப் 729. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னப்பா? 13,824. நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணோம்? ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸ்கொயர்னா பவர் 2. ஸோ ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். இது வந்து பவர் 3. ஸோ 3 பிரிச்சுக்கணும். லாஸ்ட்ல இருந்து 3 வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை விட்டுருங்க. ஏன்னா முன்னாடி அத்தனை 0 நம்ம இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் 3 டிஜிட் மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு வேல்யூ 4ல முடிஞ்சு அப்படின்னா அதோட ரூட் வேல்யூ எதுலப்பா முடியும்னு சொன்னேன்? ஸோ 4 அப்படிங்கிறது எதுல வருது? ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல வருது. ஓகேவா? ஸோ 4ல முடிஞ்சு அப்படின்னா அதோட ரூட் வேல்யூ எதுல தான் முடியும்? 4ல தானே முடியும். ஸோ இதோட கியூப் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 4ல முடிஞ்சு அப்படின்னு சொன்னா அதோட ரூட்டும் 4ல தான் முடியும். இப்போ 13க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. இங்க என்ன பண்ணுங்க? 1 8 8க்கு அப்புறம் 27 போயிடுது. ஸோ 8 பிலாங்ஸ் டு எது? 2 கியூபா. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கணும்? 2 மட்டும் எடுத்துக்கணும். 24. இதோட ஆன்சர் வந்து 24. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். 110592. இப்போ 2ல முடிஞ்சு அப்படின்னா அது எதோட பேருப்பா? 8ன்னு சொன்னா 3 பிரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ 2ல முடிஞ்சதுன்னா அதோட பேர் வந்து என்னப்பா? 2 வந்து 8ன்னு சொன்னேன். 110 எதுக்கு பக்கத்துல வருது? 64க்கு அப்புறம் 125 போயிடுது. ஸோ அப்ப என்ன பண்ணிடணும் அப்படின்னா நான் 64 தான் எடுத்துக்கணும். 64ல வந்து என்ன இருக்கு? 4 இருக்கு. அவ்வளவுதான். சரி, அப்போ இதை வந்து பாருங்க, 6ல முடியுது. அப்போ 6 தான். 17 பக்கத்துல எந்த வேல்யூ வரும்? 2 தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 26. ஓகேவா? சோ இப்போ இது வந்து 3ல முடியுது. 3 அப்படின்னா 7. 50க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பாருங்க. 27 தான். 27னா 3. ஓகே. இப்போ இதை 3 பிரிச்சுக்கோங்க. 8. 8ல முடிஞ்சுன்னா என்னப்பா? 2ன்னு சொன்னா, ஏன்னா 2க்கும் 2 வந்து 8ல முடியும். 8 வந்து 2ல முடியும். ஓகேவா? சோ அப்போ 8 அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கோங்க. 140 வந்து என்னப்பா வரும்? எதுக்கு பக்கத்துல வரும்? 125 விட பெருசு. ஆனா இதோட சிறுசு. சோ இதோட பெருசு தானே. அப்போ வந்து 5 தான் எடுத்துக்கணும். 52. ஸோ மிச்சம் உள்ள எல்லாமே நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்கொயரை பொறுத்த மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 42வா 48ஆன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா 45 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்ணுவோம்? எது கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனா இது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டபுளா எதுவுமே வராது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நான் ஸ்கொயர்ல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லல.
என்னன்னா இதுல பாருங்க, அதாவது எந்தெந்த நம்பர்லலாம் ஒரு ஸ்கொயர் வந்து முடியும் அப்படிங்கிறத பாருங்களேன். 1ல ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒரு ஸ்கொயர் வந்து முடியும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து 1ல முடியுது. 2ல முடியல, 3ல முடியல, 4ல முடியுது, 5ல முடியுது, 6ல முடியுது, 9ல முடியுது, 0ல முடியுது. ஓகேவா? அப்போ இதுல எதுலாம்ப்பா இல்ல? 2 இல்ல, 3 இல்ல, 7 இல்ல, 8ல இல்ல. அப்போ ஒரு கொஸ்டின்ல ஏதோ ஒரு வேல்யூ குடுத்துடுறாங்க. 112, 22 இதோட ரூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்கொயர் வேல்யூவே கிடையாதுன்னு நம்ம சொல்லிடலாமா? ஏன்னா ஒரு ஸ்கொயர் வந்து 2ல முடியாது. இங்க பாருங்களேன். இதுல வந்து 2ல முடியிற மாதிரி எந்த நம்பருமே இதுல இல்லை. ஓகேவா? அப்போ ஒரு ஸ்கொயர் வந்து 2ல முடியாது, 3ல முடியாது, 7ல முடியாது, 8ல முடியாது. இது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? கியூபுக்கு அதே மாதிரி வாங்க. கியூப்ல பாருங்க 1 இருக்கு. மேல ஃபர்ஸ்டே 1 இருக்கு. 2 இருக்கு. 3யும் இருக்கு. 4, 5, 6 3மே இருக்கு. 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு, 0 இருக்கு. அப்போ பாருங்க இதுல எல்லாமே வந்துரும். ஸோ கியூப பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்ல. ஸ்கொயர பொறுத்த மட்டும் 2, 3, 7, 8 இந்த 4 வேல்யூல முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. கொஸ்டின பார்த்தோனே சொல்லிடலாம். அப்ராக்ஸிமேஷன் கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து நன் ஆஃப் தி ஸோ, கான்பிடமிட் இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிடக்கூடாது. ஸோ வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு நம்பர் குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து எதோட ஒரு மல்டிபிளா மட்டும் தான் குடுப்பாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிக்கணும். ஸோ இதுல முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இதுல கவர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? வீடியோவோட லென்த் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுருக்கிடலான்னு பார்த்தேன். சரி ஓகே. ஸோ பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாரி போனா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஸ்பீடா போற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து ஸ்லோவா கத்துக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகேவா? பேசிக்ஸ் வந்து நம்ம பொறுமையா கத்துக்கணும். சால்வ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபயரா, மாஸா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து கன்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்கையும் நான் எவ்வளோ ஸ்பீடா கவர் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஸ்பீடா வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கிங் மென்டார். பாய் பா.